ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று எங்கள் சொந்த ஊருக்கு போயிருந்தோம். அங்கே வரும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் சப்போட்டா மரத்தில் சப்போட்டா காய் அறுத்து வந்தோம். பார்த்தீங்களா எத்தனை காய் பார்த்து 15 காய் இருக்குமா? 19 காயா? சரி, அது பழுக்க வைக்கலாமா? பழுக்க போகலாமா? இப்போ அந்த காயெல்லாம் இந்த பானையில் இந்த வைக்கல் போட்டு பழுக்க வைக்க போகிறோம். அதுக்காக தண்ணி எடுத்து லைட்டாக அந்த வைக்கல் மேலே தெளிச்சிக்கணும். ஓகேங்களா? அதிகமாக தெளிக்கூட, சும்மா லைட்டாக. ஏன்னா இந்த வைக்கல் மேலே லைட்டாக தண்ணி தெளித்தா ஈட்டு ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஈட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பானையில் கொஞ்சம் வைக்கல் போடணும். ஒரு பாதி அளவுக்கு போடணும். பெய்யுதுல உள்ள போடு. ஏன்னா பழுத்துச்சுன்னா இப்போ தனியாக தேய்ச்சிக்கோ. அப்படியே ஒரு காய் காமிச்சினாங்க அதை. போடு. இது தனியாக வச்சுக்கோ. ஒழுங்காக வைக்கணும். ஒழுங்காக மேலே வச்சுக்கணும். ஓகேவா? ஒன்று போயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற வைக்கலாம் எடுத்து உள்ள போகணும். ஓகேவா? ஏன்னா கீழே மேலே இருந்ததுன்னா வைக்கல அந்த வீட்டிலே இந்த சாப்பாடு பழம் பழுத்துடும். நிறைய பேர் மருந்தெல்லாம் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது இது. ஓகேங்களா? போதும். இப்போது இது இன்னும் 2 நாள் கழிச்சு இதில் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். சாப்பாடு பழம் எத்தனை பழம் பழுத்துக்குது நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் 2 நாள் கழிச்சு நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? பாய். அண்ணா பழுத்துக்குதா பழம்? தானே இது சூப்பராக இருக்குது. அவனுக்கு நல்லா இருக்குது கூட. அவனுக்கு எச்சா சாப்பிட மாட்டான். கொட்டை இருக்கா? டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் 2 நாள் கழிச்சு இதில் இன்னும் 18 பழம் இருக்குது, காய் இருக்குது. அந்த காயெல்லாம் பழுத்துனால உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஆமாம், நம்ம பழக்கடையில் போனோம்னா அது மருந்தெல்லாம் போட்டு இது பழுக்க வைப்பாங்க. நம்ம கழுவி தான் சாப்பிட்ணும். இது நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டாண்ட அப்படியே பறிச்சுட்டு வந்தோம். இது நம்ம சும்மா மேலே இருக்க கழுவிட்டு அப்படியே தோலோடு சாப்பிட்லாம். ஓகேங்களா? கொஞ்சம் மண் இருந்தாலும் நான் சாப்பிடல, அப்படியே அந்த தோலோடு கட்டி சாப்பிட்லாம். ஓகேவா? பாய். சொல்லு சக்தி. பாய் சொல்லு. இங்கே பாய் சொல்கிறா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.